ஆக்ஷன் சொன்னோன்னே நான் ராமனுக்கு ராதா 20 வருஷம் கம்மி, சீதைக்கு கிருஷ்ணன் 15 வருஷம் கம்மி அப்படின்னோட டைரக்டர் அப்படியே பார்த்தாரு. இவனை நல்லா ஒரே டேக்கில் அடிச்சிருவானேன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணால் ஆளவே மாத்துறான் ஐயா அப்படின்னா. நான் நிறையா படத்தில் வில்லனெல்லாம் அடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வில்லன் சிங்கப்பிள்ளைங்களில் தான் எனக்கு ரொம்ப அவமானம். மறுநாள் பார்த்தேன், அந்த கத்திரிக்காய் கடித்த மாதிரியே அந்த எலி செத்து கிடந்துச்சு. பைக்கு கவருக்குள்ளே எலியை கத்திரிக்காயை கடித்த எலி இருக்கிறத மறந்துட்டேன். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், 2 நாய் என் பைக்கு பக்கத்துலேயே படுத்து கிடக்கு. என்னடா இது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். வெளியே வந்து பார்க்குறேன் 4 பைக் இருக்குது. என் பைக்கில் மட்டும் ஒரு 15 காக்கா உட்காந்துருக்கு. இந்த ஜுராசிக் பார்க்கில் எல்லாம் அப்படியே சுரண்டி பார்ப்பாங்க பாருங்கள், அப்படி எலும்பெல்லாம் அது மாதிரி வேற ஒரு வடிவத்தில் இருந்துச்சு. என்னண்ணே ஏன் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கீங்க? அவனான்னு பார்க்க சொன்னான், அவனே வந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நேரமாடா பார்த்துன்னு இருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் முத்துன கத்திரிக்காய். எனக்கு மற்றவங்கள பார்த்து எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு நான் நிறையா பேரை நான் வச்சுக்கிறேன். பட் எனக்கு இன்றைக்கி நானே அப்படி ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவருக்கு படங்களில் நான் வேலை பார்த்து அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் ஹீரோவை நடிக்கிற படத்திலே நானும் ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் வேடத்தில் நடிக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா அது பிகாஸ் எல்லா ப்ளஷிங்கும் எங்கள் டைரக்டர் சுந்தர் சாருக்கு தான் போகும். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அப்போ ஒரு சீனு, அப்போ எல்லோரும் உட்காந்துருந்தாங்க, டைரக்டர் உட்காந்துருந்தார். அப்போ டைரக்டர் வெங்கட்ராவன் ஒரு சீன் ஷூட் பண்ணார். அப்போ ஒரு 2 டைலாக் சொன்னார். அந்த டைலாக் ராமனுக்கு சீதை 15 வருஷம் கம்மி, கிருஷ்ணனுக்கு ராதா 20 வருஷம் கம்மி, ஒன்றா சேர்ந்து வாழலையா, குடும்பம் நடத்தலையா அப்படின்னு ஒரு டைலாக்கு. எனக்கு லேசாக சொல்லிவிட்டு அடுத்து அவங்களுக்கு போயிட்டாங்க. உடனே எங்கள் டைரக்டர் மானிட்டர் உட்காந்துருந்தார். ஆக்ஷன் சொன்னோன்னே நான் ராமனுக்கு ராதா 20 வருஷம் கம்மி, சீதைக்கு கிருஷ்ணன் 15 வருஷம் கம்மி அப்படின்னோட டைரக்டர் அப்படியே பார்த்தாரு. இவனை நல்லா ஒரே டேக்கில் அடிச்சிருவானேன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணால் ஆளவே மாத்துறான் ஐயா அப்படின்னா. இப்போ டக்குன்னு கணேஷ் சார் போய், சார் நீங்கள் இருந்தால் சிங்கப்பள்ளி பேச மாட்டாப்புல, கொஞ்சம் வெளியே போங்க. ஏங்க நிறையா சீன் வச்சுருக்கு, நான் எடுக்கிற சீன்லாம் வெளியே போக முடியுமா, ஒழுங்காக பேசுவாங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு 6-7 டேக் அப்புறம் தத்தி அடித்து முடிச்சாச்சுன்னு வைங்க. அப்புறம் இன்னொரு சீனு டைரக்டரோட ஸ்டேஷனில் நின்று பேசல, அப்படியே அந்த ஷார்ட் முடிஞ்சோடனே ஓரமாக போய் உட்காந்து பேப்பர் படித்தார். அவர் படிச்சுக்கிட்டு நான் பக்கத்தில் உட்காந்தேன். அப்புறம் என்னைய பார்த்து சிரிச்சிட்டு திருப்பி பேப்பரில் மூஞ்சியை மூடிட்டார். என்ன சார் அப்படின்னேன். இல்லை புள்ளி, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நான் நிறையா படத்தில் வில்லனெல்லாம் அடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வில்லன் சிங்கப்பிள்ளைங்களில் தான் எனக்கு ரொம்ப அவமானம் அப்படின்றத ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 20 நாள் டைரக்டரோட இருந்து இந்த முத்துன கத்திரிக்காய் அப்படிங்கிற படம், அது மலையாளம் ரீமேக் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த படத்தையும் பாருங்கள், இந்த படத்தையும் பாருங்கள், நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறையா உழைச்சிருக்கார் இயக்குனர் வெங்கட்ராவன், நிறைய உழைச்சிருக்காரு. டைரக்டர் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாண்டேஜஸ்லாம் எவ்வளோ மாண்டேஜஸ் பார்த்துருக்கீங்க. இந்த மாண்டேஜஸ்லாம் அந்த மலையாள படத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டவுட் தான். இவ்வளோ ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயமெல்லாம் பண்ணுறது. முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும், எங்கள் டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொருத்தரை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கேப்பபிள் வேணும்னு எனக்கு தான் தெரியும். எங்கள் டைரக்டர் காமெடி படத்தை ரொம்ப சீரியஸாக எடுப்பார். அவர் அடிக்கடி சொல்லுவார், அடுத்தவங்களோட என்டர்டெயின்மெண்ட் நம்மளோட ப்ரொஃபஷனல். ஸோ நம்ம அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்குன்னா ரொம்ப சீரியஸாக எடுப்பார். மற்றபடி எல்லாம் சிரிப்பார், எல்லாம் செட்டில் எல்லாம் இருப்பார். ஆனால் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருப்பார். பட் அதுக்கு இந்த வெங்கட்ராவன் எங்கள் டைரக்டரே சொல்லியிருக்கார். அவர் அரண்மனை 2லேருந்து இந்த 5 இயர்ஸாக கூட இருந்து அவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கார். அவருக்கு ஒரு படம் கொடுத்து டைரக்டர் ஒரு பெருமை சேர்த்துருக்கார். ஸோ அதுக்காகவே எங்கள் டைரக்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நல்லது உள்ளதில் பார்க்கலாம், தீபாவளியில் பார்க்கலாம், பொங்கலில் பார்க்கலாம்னு சொல்லி எல்லோரும் அனுப்பிச்சி விட்ருவாங்க, அதுதான் சினிமா. ஆனால் பட் அது இல்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் தான் ஹீரோவை நடித்து
அந்த அவரை வந்து பேச வச்சுருக்காருன்னா அது டைரக்ட் பண்ண வச்சுருக்காருன்னா பெரிய விஷயம். வெங்கட்ராமனு சாகாத ஆள் கிடையாது. ஒரு பேப்பரை அந்த அவர் எழுதின பேப்பரை கீழே போட்டிருந்தா அது பானுமுருகன் எடுத்தாலே ஷூட் பண்ணிடலாம், அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் அதிகமாகலாம் பேச வேண்டாம். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக உங்களுக்குள்ளே பஞ்சு, அந்த பஞ்சு, இந்த பஞ்சு போட்டால் அதெல்லாம் சேர்த்துணும். நீங்கள் க்ளீன் ஸ்லேட்டாக போனால் போதும். அவர் சொன்னதை சொன்னால் போதும். அது எதை 2 தடவை சொல்லணும், எதை ஒரு தடவை சொல்லணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். ஸோ இந்த படத்துக்கு, இந்த முத்தின கத்திரிக்காய்க்கு இப்படி ஒரு டீம். பானுமுருகன் எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து பிதாமகனில் பாலசுப்ரமணியம் பெரிய கேமராமேனோட அசோசியேட் கேமராமேன். அப்போ இருந்தே அவருக்கு நல்லா தெரியும். ஹலோ நான் பேசுகிறேன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கார். ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன். மிமின் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல ஒரு டீம். யோகி பாபு, அதுக்கப்புறம் விடிவி கணேஷ், எல்லாருமே ஒரு நல்ல டீம். இந்த முத்தின கத்திரிக்காய் இன்றைக்கி 2016 பெரிய ட்ரீட் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முத்தின கத்திரிக்காய் அப்படின்னே ஒரு வரியில் சொல்ல சொன்னாங்க, பட் எனக்கு ஒரு வரியில் சொல்ல தெரியாது. இந்த கத்திரிக்காய்னு நினச்சாலே நான் சின்ன வயசில் பயங்கர கடுப்பாயிருவேன். கல்யாண வீட்டில் போனால் கத்திரிக்காய் சாம்பார், கல்யாண வீடு, காது குத்து வீடு, கல்யாண சடங்கு வீடு, எந்த வீட்டுக்கு போனாலும் கத்திரிக்காய் 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 கத்திரிக்காய். இது எவன்டா இந்த கத்திரிக்காயை கண்டுபிடிச்சான் அப்படின்லாம் ரொம்ப கோவப்படுவேன். ஆனால் உலகத்திலே கத்திரிக்காய்க்கு இருக்க சிறப்பு எதுக்குமே இல்லை. சில காயத்தை சாம்பார் வைக்கலாம், சில காயத்தை புளிக்குழம்பு வைக்கலாம், சில காயத்தை குருமா வைக்கலாம், ஏதாவது ஒன்று வைக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் வச்சு நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். 2 கத்திரிக்காய் இருந்தால் போதும். பிடிக்காத பொண்டாட்டி, பிடிக்காத புருஷன் நிம்மதியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேறு எந்த காய் வச்சாலும் திருப்தி பண்ண முடியாது. கத்திரிக்காய் சாம்பார்னு சொல்லுங்கள், அது ஏழைகளின் உணவு. உண்மையிலே இந்த முத்தின கத்திரிக்காய் அதே மாதிரி தான். எங்கள் டைரக்டரை வச்சு நீங்கள் ஆக்ஷன் படம் பண்ணலாம், நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். நீங்கள் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ஃபைட் தான் வச்சுருக்கார், ஃபுல்லாக ஹியூமராக வச்சுருக்கார். பட் இந்த படம் 2016 ஒரு நல்ல காமெடி படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நானும் படம் பார்த்துட்டேன், இருக்குது. நீங்களும் படம் பார்க்கணும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். சின்ன வயசில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரொம்ப நாளாக ஒரு எலி பயங்கரமான டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டில். இந்த எலியை எதையோ கொல்லலாம்னு சொல்லி நான் ஏதோ பிஸ்கட்லாம் வாங்கி போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், ஒன்றுமே செய்யவே முடியலை. என்ன பண்ணேன், இது வனவிலங்குகள் தடை சட்டத்தில் வராதுன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா என்ன செஞ்சேன், ஒரு எலி மருந்தை வாங்கி ஒரு கத்திரிக்காய்க்குள்ளே ஓட்டையை போட்டு உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சு அந்த கத்திரிக்காய் எங்கெங்கே வருமோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு வச்சுட்டேன். மறுநாள் பார்த்தேன், அந்த கத்திரிக்காய் கடித்த மாதிரியே அந்த எலி செத்து கிடந்துச்சு. உடனே ஓடி போய் அது ஒரு பாலித்தீன் பையில் லெஃப்டில் தூக்கி போட்டு அடைச்சி, அதை ஒருத்தர் அடைச்சி வச்சு வாசலில் வச்சோன்னே எங்கள் அம்மா என்ன சொல்லிச்சு, ஏதோ ஒரு வேலை சொல்லிடுச்சு. நான் குப்பத்தில் போடலாம்னு சொல்லி அதை பைக்கு கவரில் வச்சுட்டு சர்ன்னு போனேன். அதுக்குள்ளேயும் வேறு யாரோ கூப்பிட்டாங்க. அப்படியே மறந்தேன். பைக்கு கவருக்குள்ளே கத்திரிக்காயை கடித்த எலி இருக்கிறத மறந்துட்டேன். மறுநாள் திருப்பி காலையில் எலக்ட்ரிக் பில் கட்ட போகிறேன். பைக் எடுத்துகிட்டு போகிறேன். எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு 15 பேர் முன்னாடி நிற்கிறாங்க. நான் பைக்கை கொண்டு போய் ஓரமாக நிப்பாட்டி விட்டு திரும்பினேன். செக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒதுங்கி போகிறாங்க. ஏன் அப்படி எல்லாம் போகிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். என்னமோ புள்ளியே சின்ன ஒரு எலி சத்த நாத்தமாக இருக்கு, என்னன்னு தெரியலைங்க அப்படின்றேன். நானும் கட்டிட்டு வரேன். நான் அந்த பைக்கில் போகிறேன். திருப்பி போய் பார்க்குறேன், எலி சத்த நாத்தம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னடா இது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். வெளியே வந்து பார்க்குறேன், 4 பைக் இருக்குது. என் பைக்கில் மட்டும் ஒரு 15 காக்கா உட்காந்துருக்கு. என்னடா இது என் பைக்கில் மட்டும் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கல்லை விட்டு எரிஞ்சிட்டு திருப்பி அந்த பைக்கை எடுத்து வந்தேன். திருப்பி வீட்டில் வந்து வச்சேன். திருப்பி காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறேன், 2 நாய் என் பைக்கு பக்கத்துலேயே படுத்து கிடக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா அப்போ எங்கள் அம்மா சொல்லுது, அது எலி சத்த ஞாபகத்தணும். அப்போ தான் ஞாபகம் வச்சு உள்ளே வச்சுருக்குது. அப்புறமேல போய் பார்த்தேன், அது வேறு வடிவமாக இருந்துச்சு. இந்த ஜுராசிக் பார்க்கிலலாம் அப்படியே சுரண்டி பார்ப்பாங்க பாருங்கள், அப்படி எலும்பெல்லாம் அது மாதிரி வேறு ஒரு வடிவத்தில் இருந்துச்சு. அதை யாருமே தெரியாமல் கொண்டு போய் நான் குப்பையில் கொட்டிட்டு வந்தேன். ஸோ இந்த கத்திரிக்காய் அப்படின்னு நினச்சாலே எனக்கு அந்த எலியை கூட நான் செஞ்ச பயணம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இதே மாதிரி
அது மாதிரி எனக்கு இந்த கத்திரிக்காய் சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு இவங்க சொல்ல சொன்னாங்க. எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த முத்தின கத்திரிக்காவுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு மிகப்பெரிய படமாக அமையுங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இனிமேல் எல்லாருமே கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க. சப்பானு யாரும் கூப்பிட வாய்ப்பே இல்லை, கோபாலகிருஷ்ணன் தான். ஜிகர்தண்டாவில் வந்து அசால் சேது அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து 40 வயசு. அதுக்கு வந்து அவன் விக் இல்லாமல் நடித்தான். இதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இதில் விக் வச்சு நடிச்சிருக்கான். ஸோ ஆனால் சொல்லும் போது வந்து இது ஏஜ் குரூப்புக்கான ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லை.